காதல் கல்யாணம் பண்ணவனும் மட்டையாகிறான், அரேஞ்சு மேரேஜ் பண்ணவனும் மட்டையாகிறான். டேய் ரன்பீர், காலையில் ஆஃபீஸுக்கு டயத்துக்கு போனோம் பா. சாரி பாஸ், சாரி பாஸ். பாஸ் நீங்க என்ன பாஸ் இங்க? டேய் செந்தில், அப்போ நான் தான் உனக்கு பாஸ். ஆமா பாஸ். ஓகே செந்தில், போய் குடி, சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க. வாங்க பாஸ், நான் கொண்டு போய் விடுறேன். வாங்க பாஸ். ஏய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்போ பாஸ் பாத்து பாஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட். 10 மணிக்குள்ள கடையை பூட்டிடுவாங்க, நீ போய் குடிச்சு சந்தோஷமா இருப்போ. என்னை பற்றிலாம் கவலைப்படாத, நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறேன். இங்க பாரு, ஐம் ஸ்டடி பாஸ் பாஸ். ஐம் ஸ்டடி ஐம் ஸ்டடி. நான் போய்க்கிறேன் போ. நான் கொண்டு போய் விடுறேன் பாஸ் உங்களை. மேன் போ போ, பாஸ் போய் சொன்னா என்ஜாய் கேளுங்க பண்ணு போ. போங்கடா, நீங்களாவது என்ஜாய் பண்ணுங்கடா. என்ன இந்த நேரத்துல செந்தில் கால் பண்றாரு? ஹலோ ஹலோ மேடம். சொல்லுங்க செந்தில், என்ன இந்த நேரத்துல? மேடம் பாஸ். மாமா இன்னும் வீட்டுக்கு வரல செந்தில். அது இல்ல மேடம், பாஸ் இங்க தண்ணி அடிச்சிட்டு ரொம்ப தள்ளாடிட்டு போறாரு மேடம். நான் கூட்டிட்டு போய் வீட்டுல வரேன்னு சொன்னேன் மேடம். வேணான்னு சொல்லிட்டு போறாரு மேடம். வீடு வந்து சேருவாரா என்னன்னு தெரியல மேடம். கொஞ்சம் நீங்க யாராவது வந்து கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும் மேடம். ஹலோ மேடம், லைன்ல இருக்கீங்களா? நான் கூப்பிட்டுக்கிறேன் செந்தில். எந்த இடத்துல? கோடம்பாக்கம் ஃபைலைட்ஸ் பக்கத்துல மேடம். சரி செந்தில், நான் பாத்துக்கிறேன், நீங்க வைங்க. ஓகே மேடம். சக்தி, இந்த நேரத்துல எங்கம்மா போற? அது வந்து மாமாவோட வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சா, அதான் ஃபோன் பண்ணாரு. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. அதுக்கு எதுக்கு இந்த நேரத்துல நீ போற? சுந்தர் மாப்பிள்ளை அனுப்பிச்சு விட வேண்டியது தானே? இல்லம்மா வேண்டாம், நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, ஏன் கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அது கண்ணுல தூசி விழுந்துச்சு, அதான் கண் கலங்கின மாதிரி இருக்கு. நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். மாமா எங்க போனாருன்னு தெரியலையே, ஃபோன் பண்ணி பாப்போம். மாமா 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 எந்திரிங்க மாமா. மாமா 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 மாமா, என்ன மாமா இதெல்லாம்? யாராவது இருக்கீங்களா? ஐயோ மாமா, மாமா கண்ணு தருங்க மாமா. மாமா மாமா, என்ன மாமா இது? மாமா 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 எந்திரிங்க மாமா. மாமா என்ன மாமா இதெல்லாம்? மாமா எந்திரிங்க மாமா. மாமா ஏன் மாமா இப்படி பண்றீங்க? மாமா 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 வாங்க.
சிவாக்கு யாரு? ஆ? என்னாச்சு இந்த சிவா பயலுக்கு? அந்த சக்திய தாங்கி பிடிச்சுக்கிட்டு வரான். இல்ல 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 இல்ல, அந்த சக்தி தான் சிவாவை தாங்கி பிடிச்சுக்கிட்டு வரா. இந்த சிவாவுக்கு என்னாச்சு? இப்படி தள்ளாடிக்கிட்டு வரா. ஓ, ஒருவேளை மன கஷ்டத்துல குடிச்சிருப்பானோ? முதல்ல இத போய் சுபத்ரா கிட்ட சொல்லணும். மாமா 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 பாத்து மாமா வாங்க நீ ரொம்ப நல்ல பொண்ணு சத்தி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என் லைஃப்ல பார்த்ததே இல்லை சத்தி. ஆனா என்ன, எனக்கு தான் உன் கூட வாழ்ற அதிர்ஷ்டமே இல்லாமல் போச்சு. என்னால உன் லைஃபே வீணா போச்சு சத்தி. என்ன அடி சத்தி, நான் அடி. ஏன்டா என் லைஃப்பை வீணாக்குனான்னு சொல்லி அடி சத்தி, அடி. அப்போ எனக்கு அறிவு வருதான் பார்ப்போம் சத்தி. பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் நீ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிட்ட சத்தி. என்னை அளவுக்கு அதிகமாக லவ் பண்ண. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவேன்னு நான் வேஸ்ட் சத்தி. என்னால் உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கல்யாணமே பிடிக்காத என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பொண்ணுங்களே பிடிக்காத என்ன மாத்துவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணி
டிவோர்ஸ் கேட்டு கஷ்டப்படுத்திட்டேன். எல்லார் லைஃப்லேயும் பிரச்சனை இருக்கும். ஆனால் அதுக்கு காரணம் வேற யாராவது இருப்பாங்க. ஆனால் என் லைஃப்பில் வர்ற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். நான் மட்டும்தான். என் லைஃப்பில் மட்டும் இல்லை, உன் லைஃப்பில் வர்ற பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நான் தான். எந்த ஒரு விஷயமே அந்த டயத்துக்கு கரெக்டாக செய்யணும். அப்படி இல்லைன்னா அதோட மதிப்பே போயிடும் சக்தி. இப்போ உன் லைஃப் அப்படித்தான் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு காரணமும் நான் தான். நானே தான். என்னை மன்னிச்சிடு சக்தி. எதுவுமே என் தப்பு இல்லை. செய்யும்போது அது தப்புன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதோட வலி அது உணரும்போது மட்டும்தான் தெரியும். ஏன்டா அந்த தப்பு செஞ்சேன்னு ஃபீல் பண்ணும். நானும் அப்படிதான் சக்தி. இப்போ என் நெஞ்சு முழுக்க வலிக்குது சக்தி. என் மனசு சொல்லுது நான் தப்பு பண்ணிட்டேன்னு. அந்த வலி காலில் முள்ளு குத்தி அதை எடுக்காம நடந்தா எவ்வளோ வலிக்குமோ அந்த அளவுக்கு தினம் வலிக்குது சக்தி. வலிக்குது. எந்த ஒரு பொண்ணுக்கும் பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, மாமனார், மாமியார், நாத்தனார், இப்படி யாரு வேணாலும் சரியில்லாம இருக்கலாம். ஆனா கட்டிக்கிட்டவன் மட்டும் அந்த பொண்ணுக்கு சரியா இருந்துட்டா போதும். லைஃப்ல அந்த பொண்ணு சாகிற வரைக்கும் நல்லபடியா சந்தோஷமா இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உனக்கு சரியில்லை சக்தி. சரியில்லை. நான் உனக்கு சரியே இல்லை. உன்னை புரிஞ்சிக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு புருஷன்தான் உலகம். ஆனா அந்த உலகத்தை விட்டு வெளியில போன்னு சொன்னா பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? ஆனா நான் உனக்கு டிவோர்ஸ் தந்து 1 வருஷம் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொன்னேன். அதை கேட்டு உன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா அதையும் நீ வெளியில காட்டாம தாங்கிக்கிட்ட. நீ கிரேட் சக்தி. நீ கிரேட் சக்தி. உன்கிட்ட எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? உன்னோட அந்த அழகான சிரிப்பு, கவலையே இல்லாத அந்த முகம், உன்னோட அந்த தைரியமான பேச்சு, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற உன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட். சக்தி, முக்கியமா நீ என்ன மாமான்னு கூப்பிடுவல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சக்தி. ரொம்ப பிடிக்கும் சக்தி. ரொம்ப பிடிக்கும் சக்தி. சக்தி, நீ பேசாம டிவோர்ஸ் பண்ணிடு சக்தி. வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கோ சக்தி.
அங்கேயாவது போய் நல்லா சந்தோஷமா வாழும் சத்தி. நீ நல்லா சந்தோஷமா வாழணும் சத்தி. நீ நல்லா சந்தோஷமா வாழணும். நல்ல சந்தோஷமா வாழணும். நல்லா வாழணும் சத்தி. நீ சந்தோஷமா நிம்மதியா வாழணும் சத்தி. அதுதான் எல்லாம் வேணும். நீ நல்லா வாழணும். நீ சந்தோஷமா வாழணும். நீ சந்தோஷமா வாழணும் சத்தி. நீ சந்தோஷமா வாழணும். என்னால உன் லைஃபே போச்சு. மாமா, உங்களால என் லைஃப் போல மாமா. உங்களாலதான் என் லைஃப் ஆரம்பிக்க போகுது. நானும் நீங்களும் சந்தோஷமா வாழ்வோம் மாமா. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. இன்னைக்கு வேணும்னா நம்மள சுத்தி 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு இந்த ஊரே பேசுற நாள் வரும் மாமா. கவலைப்படாதீங்க மாமா. நான் என்னைக்கும் உங்க கூடவே இருப்பேன் மாமா.